வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய மார்க்கெட் அப்டேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ்லேருந்து எடுத்துருக்கிறோம். இவங்க இதில் இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் 2 பார்ட்டு தான். ஒன்று வந்து ஃபினான்ஷியல் பார்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இவங்களுடைய மார்க்கெட் அப்டேட்டை பற்றி பேசியிருக்கிறாங்க. அது ஒரு ஸ்லைட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து இந்த ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஆட்டோமொபைல்ஸில் வந்து டிமாண்ட் வந்து கண்டினியூ ஆகுது. Q2க்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்சிக்வெண்ட்டாக Q3க்கும் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜிஎஸ்டி கட்னால Q3க்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டிமாண்ட் வந்து நோ இதில் நமக்கு தெரிஞ்சுக்கிறது ஆட்டோமொபைலுக்கு டிமாண்ட் இருக்குங்கிறதையும் சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாட் ஓன்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கும் சேர்த்து இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். தென் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது இங்கே ஆயில், கேஸ், பவர், வாட்டர் செக்டார் கண்டினியூ டு சஸ்டெயின் ஸ்டடி டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த இண்டஸ்ட்ரிக்கும் இந்த ஸ்டீலோட இது வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நீடு வந்து தேவையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதோட மாத்திரம் இல்லை, அடிஷ்னலி எமர்ஜிங் த அப்ளிகேஷன் அக்ராஸ் த கெமிக்கல், ஃபெர்டிலைசர், ஹைட்ராலிக் ப்ராஜெக்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் டைரி செக்மெண்ட், தெர்மல் பவர் பிளான்ஸ், இது எல்லாமே வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சப்சிக்வெண்ட்டாக அப்படிங்கிறதையும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஆட்டோமொபைல்ஸில் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது Q3ல அப்படின்னு பார்க்குறாங்க. தென் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஃபியூச்சரில் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்குறாங்க. இந்த ரயில்வேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இவங்க வந்து எகெயின் திருப்பி Q2ல நல்ல ஒரு டிமாண்ட் இருந்திருக்கு. சப்சிக்வெண்ட்டாக 2026ஓட எண்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, டிமாண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ என்னன்னாக்கா டிமாண்ட் ஏன் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்திருக்குன்னா, வந்தே பாரத்தோடைய ஸ்லீப்பர் இது ட்ரெயின் செட்ஸ் வந்து அது பண்ணுறாங்க. அப்புறம் மெட்ரோ, அப்புறம் இந்தியன் ரயில்வேஸோட ஒரு அவங்களுடைய ஷிஃப்ட் ஃபெரட்டிக்லேருந்து ஆஸ்தட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்து அவங்க மாறி இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு முக்கியமாக காரணம் சொல்கிறாங்க. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னமும் வந்து அதுக்கான டிமாண்ட் வந்து இன்னமும் இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் இங்கே வந்து இந்த பார்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமான யூசேஜுக்குள்ளே வருதுன்னு பார்ப்போம். ஃப்ளைஓவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்க ஹைரைஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ அதுக்கான டிமாண்டு, அது போக பாசிட்டிவ் வந்து இந்த அவுட்லுக் ரிமைன்ஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிறது கோஸ்டல் ரீஜன்ஸ்லேயும் அக்ராஸ் கோஸ்டல் ரீஜன்லேயும் அவங்க வந்து இன்னும் வந்து இது வந்து பாசிட்டிவான அவுட்லுக் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் லிஃப்ட், எலவேட்டர் டிமாண்ட் ரிமைன் ஸ்ட்ராங். அந்த இது பார்ப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் லிஃப்ட் அண்ட் எலவேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து அர்பனைசேஷன், இது எல்லாமே வந்து நமக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பைப்ஸ் அண்ட் டியூப்ஸை பற்றி நம்ம பார்க்கும்போது ஏபிஎல் அப்போலோ பார்க்கும்போதே நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். இங்கே வந்து கிறிஸ்பாக என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பாசிட்டிவ் டொமஸ்டிக் டிமாண்ட் அவுட்லுக் ஃபார் Q3ல இருந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போகிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல 2 விதம். ஒன்று வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸுக்கு டிமாண்டு எதை பேஸ் பண்ணினா அந்த இண்டஸ்ட்ரியோட டிமாண்டை பேஸ் பண்ணி அப்படிங்கிறதையும் சேர்த்தே பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இது நமக்கு ஒரு என்லைட்மெண்ட், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்லைட்மெண்ட்டாக நமக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறோம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஸ் சிஸ்டம், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கல் மொமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 815 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 760ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூவாகவும் இருக்குது. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது.
பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனை நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் 25 நார்மல் கம்பெனிஸ்க்குலாம் 25 நம்ம பார்ப்போம். இப்போ 22.7 இருக்கு. அதே மாதிரி இதில் நம்ம வந்து பிபி வந்து 5ன்னு பார்ப்போம் நார்மலாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு. ஸோ இப்போ இது வந்து 4.1 அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் வந்து இவங்க நெருங்கிட்டாங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுக்கு. ஸோ இப்போ எய்தர் வந்து அவங்களுடைய இபிஎஸ் வந்து கூடணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகணும். இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அடுத்த சைக்கிளுக்கு ரெடி ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கலாம். பீட்டா ஸ்கோர் வந்து 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.19 ஹை வாலட்டிலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோடைய ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 15% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது குவார்ட்டர்லின்னு வரும்போது இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 23% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. குவார்ட்டர்லிக்கு எந்த சஜஷனும் இல்லை. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ன்னு வரும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது 11.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி ரெவென்யூவில் 11.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டில் 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி Q2Qன்னு வரும்போது ஒரு 700 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 86 90ன்னு வச்சுக்கலாம், 90 கோடி நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 1.1 இன்க்ரீஸ் ஆகி 9.8 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை தான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 33.6ங்கிறது இப்போ இருக்கு. இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 12% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன் ஹோல்டிங்கில் 15% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 16% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 187, ஃபேர் ப்ரைஸ் 377, கரண்ட் ப்ரைஸ் 760, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 2.02 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸான 1லேருந்து 1.5ங்கிற ரேஞ்சை கடந்து இப்போ 2ங்கிற ரேஞ்சுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறான். நம்ம இந்த இடத்துல 2ன்னு நுழையும் போதே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபரன்ஸ் எடுத்துக்குவோம். இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி தான் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பேஸ் பண்ணி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு இது டர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம். சப்சிக்வெண்ட்டாக இது வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் 2.25 அண்ட் 2.5 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு. 2.25க்கு நாம் போடலை, 2.5 அப்படின்னு சொன்னாக்க 943 அப்படின்னு சொல்லி வருது நமக்கு. இப்போ இது 2.25னா என்ன வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். 2.25 அப்படிங்கும்போது இது வந்து 848 அப்படிங்கிற லெவலில் இருக்கு. 2.5 இருந்ததுன்னா 943 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா 848 அப்புறம் 943 இதிலலாம் நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும். இங்கேருந்து சப்போஸ் 1.5க்கு வந்து கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அது ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகுறது 565ன்னு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ கீழே வந்தது அப்படின்னு சொன்னாக்க நம்ம 565ங்கிற லெவலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தா 848 அண்டு 943 கீழே வந்தது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து 1.5 வரைக்கும் வந்தாங்கன்னா 565 அப்படிங்கிற லெவலில் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ இதில் நம்ம வந்து EPS உடைய டிடிஎம் தான் அனலைஸ் எடுத்துக்கிறோம். கரண்ட் EPS உடைய டிடிஎம் 33.70, அதை ஆவரேஜ் பண்ணும்போது 8.43ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் EPS. நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 8. ஸோ இப்போ 8ங்கிறத 8 இந்த நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோடையும் ஆவரேஜ் எஸ்டிமேஷனையும் கம்பேர் பண்ணும்போது 0.4 வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நமக்கு கூட இருக்குது. அப்படின்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம குமுலேட்டிவ் ஆவரேஜ் நம்ம பார்க்குறோம். குமுலேட்டிவ் ஆவரேஜ் வந்து 9.25 வருது. ஸோ இப்போ அதோட இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட வந்து 0.8 கம்மியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது, ஏற்கனவே பார்த்த இன்ஃபரன்ஸ் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால அது உடைக்குமாங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. ஒன்றும் மேட்ச் பண்ணலாம்.
அப்படியே உடைச்சா கூட அது சஸ்டைனபிலிட்டி இருக்காது. சர்ருன்னு கீழ வந்து அது கொஞ்சம் உடனே கரெக்ஷன் டீல் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படிங்கிறத கவனத்துல எடுத்துக்கிறோம். ஸோ, அப்ப இந்த மாரியான சூழல்ல இவங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்போம். சரி, நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவங்களுடைய பிரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல 536லேருந்து 754ங்கிற ரேஞ்ச் நம்ம காட்டிட்டு இருக்கு. இப்ப ஆல்மோஸ்ட் வந்து 754 கடந்து ஒரு ரூ. 10 கூட ரூ. 7 ரூ. 8 இப்போ கூட தான் இருக்கிறான். இந்த நிலையிலேருந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியருக்கு அவன் வந்து மூவ் ஆகுறான் அப்படின்னு சொன்னா, அதோட சப்போர்ட் பாயிண்ட்ங்கிறது 754க்கு கீழ உடைக்கும்போது 685, 628. 628ங்கிறது மிட் பாயிண்ட்டா ஆக்ட் ஆகுறதுனால அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கவும் வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்துல எடுத்துக்கிறோம். நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம இங்க சார்ட்ல எடுத்திருக்கிறது பிபி. பிபியில இருந்து R1 R2ஓட மிட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கிறோம். R2 மார்க் பண்ணல. ஸோ பிபி வந்து 586, பிபியோட டாப் 698, R1 823, R1 R2ஓட மிட் பாயிண்ட் 962. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை வந்து அப்படியே ஸ்லைட்டா இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க, ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு 818 போன குவார்ட்டர்ல. இந்த குவார்ட்டர்ல அவன் 826, ஒரு ரூ. 8 வரைக்கும் மேல போயிட்டு சஸ்டெயின் பண்ண மாட்டாம கீழ இறங்கிட்டான். ஆனா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழ கட் பண்ணுவானான்னா, நமக்கு வந்து நம்மளுடைய மேத்தமேட்டிக்ஸா இங்க நமக்கு சப்போர்ட் ஆகல. அடுத்த குவார்ட்டருக்கு பெர்ஃபார்மன்ஸஸே கம்மியா எடுத்தா தான் அவன் கீழ உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ, இப்ப இந்த சூழல்ல அவன் வந்து பிபியோட டாப் அப்படிங்கிறதே மேக்ஸிமமா ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. அப்ப இவன் பிபியோட டாப் அண்ட் R1ங்கிற ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் R1 டச் பண்ணிட்டா, இப்ப பிபியோட டாப்ங்கிற ரேஞ்சுக்கு வரானாங்கிறத பார்க்கணும். அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் நல்லா பாசிட்டிவா வந்துச்சுன்னா R1 பிரேக் பண்ணி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். R1ங்கிறது 823. ரிசல்ட் புவரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பிபி வரைக்கும் கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதா